குளோக்கோமா அதாவது கண்ணீர் அழுத்த நோய் அப்படின்றது சுத்தமாக எந்த விதமான சிம்டம்ஸுமே இல்லாத ஒரு ப்ராப்ளம். கண் பிரச்சனைங்க பல வகையாக இருந்தாலும் திஸ் குளோக்கோமா காசஸ் இர்ரிவர்சிபிள் டேமேஜ், அதாவது திரும்ப நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு பார்வை நரம்பை பாதிக்கும். இதனால் என்ன ஆகும்னாக்க புறப்பார்வை, அதாவது பெரிஃபரல் விஷன் அப்படின்றது சைட்லேருந்து இருக்கிற பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். ஸோ நமக்கு யாருக்குமே அது ஒரு பிரச்சனை இருக்கிறதே ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் கண்ணில் ப்ரெஷர், நமக்கு எப்படி உடம்புல நீரழுத்தம் ப்ரெஷர் இருக்குமோ அதே மாதிரி கண்ணுலேயும் நீரழுத்தம் இருக்கும். அது ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே போகும்போது அதனால் பார்வை நரம்பு பாதிப்பு ஏற்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னாக்க, முக்கியமானது வயது 40 வயசுக்கு மேற்பட்டோருக்கு இது ஒரு ரிஸ்க்கு. ஸோ ஏஜே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். அடுத்தது அப்படின்னு பார்த்தாக்க சர்க்கரை வியாதி இல்லை ஹைப்பர் டென்ஷன், பிபி இருக்கிறவங்களுக்கு. இதை தவிர நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா இல்லை கூட பிறந்தவங்களுக்கு இந்த நீரழுத்த பிரச்சனை இருந்ததுன்னா நமக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு அறிகுறியுமே காமிக்காத ஒரு கண் பிரச்சனையை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரே ஒரு தீர்வு தான். உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆகுதா, கண்டிப்பாக ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் 40 வயசுக்கு மேலே ஆகியிருந்தாலே கண்டிப்பாக ஒரு ஐ செக்கப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அப்போது நம்ம எல்லாருக்குமே இந்த கண்ணீர் அழுத்தம் எவ்வளோ அப்படின்றத நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒரு ருட்டீன் ப்ரொசீஜராக தி ஐ ஃபவுண்டேஷனில் எல்லா பேஷண்ட்ஸுக்குமே நம்ம ஐ ப்ரெஷர் எவ்வளோன்றதை டயக்னோஸ் பண்ணுறோம். அடுத்தது இது எப்படி இருக்குது, இது எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்றத நம்ம சர்டன் டெஸ்ட் மூலியமாக, ஃபீல்ட் டெஸ்ட்டு, அட்வான்ஸ்டு குளோக்கோமா டெஸ்ட்டு, ஓசிடி, இதன் மூலியமாலாம் நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தாக்க ஸ்டேஜ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஒன்று மைல்டு, மாட்ரேட், சிவியர் அப்படின்னு நம்ம 3 வகையாக அதை வரிசைப்படுத்துகிறோம். மைல்டு அண்ட் மாட்ரேட் குளோக்கோமாஸ்க்கு யூஷுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எப்பொழுதுமே சொட்டு மருந்து தான் நம்ம ட்ராப்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறோம். பேசிக்காக ஐ ப்ரெஷரை நம்ம ஒரு அந்த 21 மில்லிமீட்டர் ஆஃப் மர்க்கரிக்குள்ளார கொண்டுட்டு வந்து அதுக்கேற்ற நர்வ் டேமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது கொஞ்சம் சிவியர் கேட்டகரி போகுதா, அதாவது குளோக்கோமா இந்த நீரழுத்த நோயை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சொட்டு மருந்து ஒரு 4-5 கேட்டகரிஸில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ட்ராப்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். சில பேருக்கு லேசரும் தேவைப்படும். லேசர் சிகிச்சை பண்ணியும் சில பேருக்கு குணமாகிறதுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் சரி வரலனாக்கா அடுத்த ஸ்டேஜ் வந்து சர்ஜரி. ஸோ சர்ஜரி அப்படின்னு பார்த்தாக்க இந்த நீரழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கண்ணில் பண்ணுற சர்ஜரி இது 2-3 வகையாக இருக்குது. ஸ்டாண்டர்டாக பண்ணுற ட்ரபிகுலெக்டமி அப்படின்றது இஸ் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். அதை தவிர மினிமலி இன்வேசிவ் குளோக்கோமா சர்ஜரிஸ், தட் இஸ் மிக்ஸ் அப்படின்ற அட்வான்ஸ் ப்ரொசீஜரையும் நம்ம இங்கே திருச்சி தி ஐ ஃபவுண்டேஷன்லேயே நாங்கள் பண்ணுறோம். ட்ரபிகுலெக்டமியும் பண்ணுறோம், மிக்ஸும் பண்ணுறோம். ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ குளோக்கோமா ப்ரிவேலன்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு 100ல் இந்தியாவில் ப்ரிவேலன்ஸ் ஆஃப் குளோக்கோமா இஸ் அரவுண்ட் 3 to 5% இன் இந்தியா. தட் இஸ் 100 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேத்துக்கு இருக்குது. இதை தவிர வேறு ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி குளோக்கோமா யூஷுவலாக கண்ணில் 2 கண்லேயுமே அட் அ டைம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஒரு கண்ணில் மட்டும் ஐயில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது எப்போனாக்க அடிப்பட்டவங்களுக்கு, இல்லை ஒரு சிம்பிளாக கண் பொறை, சில பேர் ரொம்ப அட்வான்ஸான ஸ்டேஜில் பொறையே ஆப்ரேஷன் பண்ணாமல் வருஷக்கணக்காக விட்டு பொறை முத்தி வெடிக்கிற ஸ்டேஜ் போனதுக்கப்புறம், இல்லை கண்ணுக்குள்ளாரே பொறை வெடிச்சிருச்சுனாக்க அப்போது அந்த பொறையோட அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே கண்ணுக்குள்ளார செதறி அது வந்து கண்ணில் ப்ரெஷரை ஜாஸ்திப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி செகண்டரி குளோக்கோமாஸும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி செகண்டரி குளோக்கோமாஸ் வந்து உண்மையாலும் ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங். அண்ட் அட் திஸ் ஸ்டேஜ் ஐ வுட் லைக் டு சே, கண்ணில் திருச்சி தி ஐ ஃபவுண்டேஷனை பொறுத்தளவில் பிசைட்ஸ் குளோக்கோமா நம்ம நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கேட்ராக்டு, ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி, மெடிக்கல் ரெட்டினா, அதாவது சுகர்னால டயபெட்டிக் ரெட்டினோபதி, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு செகண்டரி குளோக்கோமா இருக்கிற ஒரு வயது முதியவர், ஒரு 106 வயசு பெரியவர் ஒருத்தருக்கு நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கிறோம். அவருக்கு சார், அவரோட பேர் வந்து மிஸ்டர் ராஜு சார் வந்து இங்கே இருக்கிறாங்க, நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. சாருக்கு வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது.
ஆக்சுவலாக அவருக்கு ஒரு கண்ணில் புற முத்தி ஆல்ரெடி வெடிச்சிருந்திருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடியே சர்ஜரி பண்ணாததுனால அந்த கண்ணில் ப்ரெஷர் ஹையாகவே இருந்திருக்கு. இன்னும் ஒரு கண்ணில் தான் அவர் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ அதுலேயுமே புற முத்தி வெடிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம பார்த்தோம். அவரோட ஏஜ் 106 வயசு. அவர் பிறந்த வருஷம் 1920. ஸோ அதனால் அவ்வளோ முதியவர். நம்மளை அப்ரோச் பண்ணும் போது நாங்கள் இது வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். சர்ஜரியை பிளான் பண்ணி எனக்கு முத்தி வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு கண்ணில் ப்ரெஷரை குறைச்சி இந்த நீர் அழுத்தத்தை குறைச்சி அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷனுக்கு பண்ணினோம். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி சாருக்கு வந்து ஆக்சுவலாக முதுகு தண்டு இந்த கைஃபோஸ்கோலியோசிஸ் சிவியராக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆப்ரேஷன் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறதே ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ இதை தவிர அவருக்கு பிபி சுகர் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாததுனால நம்ம ஒரு அனஸ்தட்டிஸ்ட் ஒருத்தரையும் கூட ஸ்டாண்ட்பையில் வச்சுட்டு இவங்களுக்கு கவனமாக சர்ஜரி பண்ணி எல்லா சேலஞ்சஸையும் தாண்டி சாருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சுருக்குறோம். அவரோட பார்வையும் நல்லபடியாக இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது எங்களுக்கு எல்லாத்துக்குமே தி ஐ ஃபவுண்டேஷன் திருச்சி மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஆர்கனைசேஷனுக்கே இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆனர் தட் வி ஹவ் ஆப்ரேட்டட் ஆன் சச் அன் எல்டர்லி பேஷண்ட். இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஆர் ஆர்கனைசேஷன். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலேயே கடந்த 10 வருஷத்தில் இவ்வளோ ஏஜ்டு பேஷண்ட் 100 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் இப்போது ரெக்கார்டடாக எதுவும் நம்ம டாக்குமெண்ட்ஸ் பார்த்தது கிடையாது. நம்ம கூகுள்லேயே சர்ச் பண்ணோம்னாலும் சரி. ஸோ அதனால் திஸ் இஸ் ஆக்சுவலி a record that we have successfully operated on a 106-year-old elderly citizen, senior citizen with excellent visual outcome. So we will just sir get a few words. மைக் வேணா கொடுத்துருங்க. எனக்கு சொந்த ஒரு திருவராங்கம். எங்கள் வயது வந்து 106 வயசு ஆகும். 106 வயசில் கண்ணு தெரியாத 2 வருஷமாக கண்ணு தெரியாத இருந்தேன். கடைசியில் என் மகன் மூலிமா திருச்சி ஐ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேள்விப்பட்டு வந்தேன். வந்தவுடனே ஹாஸ்பிட்டல் வந்தவுடனே பெரிய டாக்டரை சந்திச்சேன். பெரிய டாக்டர் சொன்னாங்க. பெரிய டாக்டரை பார்த்தேன். யாருக்கும் எனக்கு தெரியல, கண் தெரியல, எனக்கு பார்க்க கண் தெரியல. உடனே பெரிய டாக்டரை உங்கள் ஆப்ஷன் செய்யலாங்க அப்படின்னு சொன்னேன். காலை கேவுது. சரிங்க சொல்லிட்டு அண்ணன் தாத்தா நீ பயப்படாது, நல்லா கண் தெரியுன்னு சொல்லிட்டு வார்த்தை சொன்னது பார். அந்த வார்த்தை இப்போ தெரியுது, அப்போ தெரியுது, காது கேட்கல. அப்போ அந்த வார்த்தை ஆப்ரேஷன் பண்ணி நல்ல முறையில் கண்ணு தெரிஞ்ச பிற்பாடு ஐயா அம்மாவை பார்க்குறேன். அந்த குரல் இப்போ தான் தெரியுது. யார் அவருக்கு மாட்டேன் அர்ச்சனா மேடம் குரல். அப்போ தான் என் காதில் நான் குரல் இந்த குரல் நம்ம கேட்டுக்கிறோமே, ஓஹோ இவர் தான் பெரிய டாக்டரா அப்படின்னு அதுக்கு பிற்பாடு தெரிஞ்ச பெரிய டாக்டர் வந்தாங்க. அவங்களுக்கு எனக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய கண்ணை நல்ல பாரு தெரிஞ்சு தன்னுடைய வேலையை தானாக செய்துக்கிறேன். அது முன்னாடி ஆள் உதவியாக செய்யணும், என்னுடைய வேலையை நானாக செய்துக்கிறேன். கண்ணு தெரிஞ்ச பிற்பாடு என்னுடைய வேலையை நானாக செய்துக்கிறேன். சாப்பாடு அள்ளி சாப்பிட்றேன். அது மாதிரி அள்ளி தெரியாது, பிளேட்டில் இருக்க சாப்பாடு அள்ளி சாப்பிட தெரியாது.